பிக் பாஸோட இன்றைய நாளுக்கான ப்ரொமோஸ் நிறைய ப்ரொமோ வெளியாகிருக்கு. இந்த ப்ரொமோவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதியும் கம்ருதீனும் வந்து மைக்கை மறைச்சி பேசுனதுனால, அதாவது அவங்க பேசுறது வெளியில் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேணும்னே தான் தப்பு செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சே தப்பு செஞ்சதுனால, ஏற்கனவே பிக் பாஸ் வார்னிங் கொடுத்தும் மறுபடியும் செஞ்சதுனால, பிக் பாஸ் ஒட்டுமொத்த ஹவுஸ்மெண்ட்டு சேர்த்து தண்டனை கொடுக்குறாரு. அதாவது அவங்களோட அத்தியாவசிய பொருளான பால், முட்டை இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. விஜே பார்வதி, கம்ருதீன் இவங்க 2 பேத்தது மட்டும் இல்லைங்க. மற்ற போட்டியாளர்களோடதையும் சேர்த்தே தான் நம்ம பிக் பாஸ் வாங்கியிருக்கிறாரு. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்ருதீனும், பார்வதியும் அடங்குறதா இல்ல. ஜாலியா ஒரே பெட்ல படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பக்கத்து ஹவுஸ்மேட்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? நீங்க பண்ணுன தப்புக்காக தானே இப்ப எங்களுக்கும் இல்லாம இருக்கு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ! பிரச்சனை இப்படி மாறி போகுதா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பார்வதியும், கம்ருதீனும் நேரா போய் பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேங்கிற பேர்ல தோப்பு காரணம்லாம் போட்டு, நாங்க தெரிஞ்சே தான் இந்த தப்பு பண்ணுனோம். எங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா எல்லாருக்கும் சேர்த்து குடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் இது மாரி பண்ணவே மாட்டோம். அப்படின்னு தோப்பு காரணம் போடுறாங்க. ஸோ இது ஒண்ணு நடக்குதா? இந்த வாரம் வீக்லி டாஸ்க்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீதிபதி அதாவது வழக்காடு மன்றம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்க குடுத்து, முதல் க கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதிரை கானா வினோத் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்ல கானா வினோத் ஆதிரை மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஆனா வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத்தால தான் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில போனாரு அப்படிங்கிற அந்த வழக்கு தான் வந்து முதல் கேஸா வந்து இன்னைக்கு வழக்கு வாதாடுறாங்க. இதுக்கு நீதிபதியா வந்து பார்த்தீங்கன்னா, அமித், திவ்யா கணேஷ் இவங்க 2 பேரையும் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோமோவுல காமிக்கும் பொழுது கொஞ்சம் காமெடியா தான் போகுது. அதாவது நம்ம அரோரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிரைக்கு வக்கீலா இருக்கிறாங்க. கானா வினோத் வாட்டர்மெலன் ஸ்டார வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அமித், என்ன வச்சு செஞ்சாரு? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே. காரணம் என்ன நடந்ததுன்னு சொல்லாம, வச்சு செஞ்சாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லும் பொழுதும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்ல கூட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லும்பொழுது அந்த இடமே குபீர்னு சிரிச்சாங்க. ஸோ அதே மாதிரி இன்னி எபிசோடு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இதுவும் ஒரு ப்ரோமோவுல காமிச்சிருக்கிறாங்க. இப்ப கடைசி ப்ரோமோவுல ஆதிரைக்கும் வினோத்துக்கும் பயங்கரமான சண்டை. இதுல என்ன நடக்குது? என்னையும் எஃப்ஜேவையும் எப்படி நீங்க சேர்த்து வச்சு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சண்டை. அதுக்கு கானா வினோத் என்ன சொல்றாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே எங்கள மட்டும் சத்தம் போட்டு கண்டிக்கிறாரு. ஆனா உன்னைய வந்து கண்டிக்க மாட்டேங்கிறாரு. அத தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ அப்படி கேட்டுருக்கணும். அது எப்படி என்னோட ஃப்ரெண்டு நான் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் என்னைய கேட்கலன்னு நீ எப்படி சொல்லலாம்? நான் வந்து எஃப்ஜேவோட ஃப்ரெண்டுலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஆதிரை கானா வினோத்துக்கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு சும்மா ப்ரோமோவா வெளியிட்டிருக்கிறாங்க. பயங்கரமான சம்பவங்கள்லாம் இருக்கு. பொறுத்திருந்து பாருங்கள்.